கர்த்தர் நீரல்லோ, கூப்பிட்ட என்னை குணமாக்கி நீரல்லோ, குழியில் விழாதபடி காத்து கொண்டீரே, அழுகையை களிப்பாக மாற்றி விட்டீரே. ஆடைத்தலமே உமதடிமை நானே, ஆர்ப்பரிப்பேனே அகமகின்றே, கர்த்தர் நீ செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே. எண்ணாகமம் 24ஆம் அதிகாரம் முதல் வசனத்தின் முதல் பகுதி. இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். கர்த்தருக்குள் அன்பானவர்களே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் விருப்பமும் எண்ணமும் நோக்கமும் என்னவென்று சொன்னால் உங்களை ஆசீர்வதிப்பதுதான். அவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள நாம் நம்முடைய வாழ்க்கையை ஆராய்ந்து பார்த்து என்னென்ன தடைகள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கோ, அவருக்கு பிரியமில்லாதவைகள், அவர் விரும்பாதவைகள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்குமானால் அவைகளை நீங்கள் அப்புறப்படுத்த ஆரம்பியுங்கள். இன்றைக்கு அவர் உங்களை ஆசீர்வதிப்பதில் பிரியமுள்ளவராக இருக்கிறார். அவர் நம்மை நேசிக்கிறவராக இருக்கிறார். உலக மனிதர்கள் நம்மை நேசிக்கிறேன் என்று சொல்லி மறைந்து போவார்கள். ஆனால் நம் இரட்சகர் ஆண்டவர் இயேசு நம்மை கடைசி வரைக்கும் நம்மோடு கூட இருந்து நம்மை ஆசீர்வதித்து கொண்டே இருப்பார். ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாக நேசிக்கிற அன்பின் பரலோக பிதாவே, உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பது தான் உமக்கு பிரியம் ஆண்டவரே. ஏனென்றால் நீர் நல்ல தேவன், நன்மை மட்டுமே செய்கிறவர், ஒருவருக்கும் ஒரு தீமையையும் நீர் செய்யாதவர். உம்மிடத்தில் எந்த விதமான மாறுதலும் இல்லை. உம்முடைய பிள்ளைகளை நீர் நேசிப்பதினால் தான் கல்வாரி சிலுவையில் உம்முடைய சொந்த இரத்தத்தை சிந்தி கொடுத்தீர். இன்றைக்கு உம்முடைய பிள்ளைகள் யாரெல்லாம் உம்மை நோக்கி பார்க்கிறார்களோ, இந்த ஆராதனையில் நிகழ்ச்சியில் இணைந்து கொண்டிருக்கிறார்களோ, அவர்கள் மேல் நீர் உம்முடைய கிருபையின் கரத்தை நீட்டி உம்முடைய பிரியமாக நீர் அவர்களை ஆசீர்வதித்து விட்டதற்காக ஸ்தோத்திரம். 30 அல்ல, 60 அல்ல, 100 அல்ல, 1000 மடங்கு உம்முடைய பிள்ளைகளை நீர் ஆசீர்வதித்து உயர்த்துகிறதற்காக நன்றி. ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.